இப்போ நம்ம முருங்கை டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம முருங்கை இலையை வந்து நம்ம காய வச்சு அதை அரைச்சி பவுடராக வச்சுக்கணும். இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இந்த மோரிங்கா பவுடர் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் 3 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை சேர்த்துடலாம். 1 கப் தண்ணிக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கை இலை சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இது அப்படியே குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் இது கூட லெமன் ஜூஸ் சேர்த்தும் குடிச்சிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.